வெல்கம் டு மை சேனல். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. வாங்க மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் விரால் மீன் தான் எடுத்திருக்கேன். விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வைக்கிற ஒரு மசால் மட்டும் அரைச்சிக்கலாம். பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு. அது நல்லா இது பண்ணோன்னா அதுக்கடுத்து நான் நல்லா 20 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சின்ன வெங்காயம் போடுங்க. 4 பூண்டு பல், வெள்ளைப்பூடு. அதுக்கடுத்து தேங்காய் நல்லா இது பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு தேங்காய் வேணான்னா அந்த தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சி விட்டுங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். அதை அரைச்சி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, அப்புறம் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லாவே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே அப்புறம் தக்காளி எப்படி இது போடுறீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சு போடுங்க. அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் இருக்கும். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சோன்னே இந்த வதங்குறதுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு இப்போ போடுங்க. அப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் கூட்டி வைக்கும் போது போட்டுக்கலாம். எனக்கு இந்த உப்பே சரியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா வதக்கிட்டு வதங்கி இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள், நீங்கள் உங்களுக்கு தேவை 3 ஸ்பூன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பின்னாடி அதுலேருந்து எண்ணெயாக வருது பாருது. அப்போ புளி கரைசல் ஊற்றணும். நான் ரொம்ப ஒரு லெமன் சைஸ் புளியை தான் 1 டம்ளர் தண்ணியில் இது பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா இது பண்ணோடனே 2 டம்ளர் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்க இது பண்ணும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, இப்போ அந்த விழுதை சேர்த்துருங்க. விழுதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ உங்களுக்கு தேவை மிளகாத்தூளோ உப்போ ஏதோ தேவைனாலும் இந்த இப்போயே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த உரப்பு தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு போதும். அதுக்கடுத்து நல்லா கொதித்து வந்துடணும். இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி விடணும். கொதி அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம மீனை இறக்கணும். மீனை ஒன்றா இறக்கிட்டு இறக்குன பின்னாடி அடுத்து ஒரு கரண்டியை வச்சு ஒரு கிளறின பின்னாடி மூடி வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் தான். ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா மீன் பிரிஞ்சிரும், உடஞ்சிரும். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு மூடி வச்சு இறக்குனிங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும், நல்லாயிருக்கும். யாருக்காவது வேணும்னா அதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த மீனில் ஒரு முட்டை வரும் தெரியுமா, அது ரொம்ப நல்லது. இதில் 2 பீஸ் இருந்துச்சு. கடைசி இறக்க போகிற ஸ்டேஜில் போடுங்க, இல்லைன்னா அதில் உள்ள அதுக்குள்ளே பொரியாக இருக்கும், அது ஃபுல்லாக வெளியே வந்துடும். பாருங்களேன், நல்லா இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க.